ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் உளவியல் ரீதியான என்ன மாற்றங்கள் வரப்போகுது? ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றம் ரிஷபத்துக்கு வரப்போகுது. தன்னை சுற்றி இருக்க நபர்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத ரிஷபம் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா குரு இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு வராரு. 3 அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு வேண்டாத அத்தனையும் தரக்கூடிய ஒரு இடம். 3ஆம் இடம்ங்கிறது ரிஷபமான ஸ்திர ராசிக்கு ஒரு நல்ல ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அங்கே குரு வராரு. குரு யாருன்னா ஒரு பெரிய லைம் லைட் மாதிரி பலன்னு இருக்கக்கூடிய கிரகம். பொதுவாகவே உச்சமான அவர் எவ்வளோ பவரோடு இருப்பார். அப்போது என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்கோ அது அத்தனையும் வெளிக்கொண்டு வந்துடுவார். இவங்களுமே ரொம்ப நாளாக ஒருத்தட்ட திட்டு வாங்கிட்டே இருந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது பேச்சு வாங்கிட்டு அப்யூஸ் கால் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. வாயை திறந்து பேசியிருக்க மாட்டாங்க. தன்னை அறியாமல் உள்ளுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுருந்த அத்தனை விஷயங்களையும் கொட்டி பெருசாக சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே வரும். பட் கெட்டவங்க கிட்ட தான் சண்டை போடுவீங்க, கெட்டவங்களை தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, கெட்டவங்க கிட்ட இருந்து தான் விலகுவீங்க. ஏன்னா கெட்ட இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கும்போது அந்த கெட்டதை கெடுத்துருங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் பரவலாக சைக்கலஜிக்கலாக இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ரூடாவோ அரகண்டாவோ அசர்ட்டிவாவோ பயந்தவங்க கூட பேசக்கூடிய ஒரு தன்மைங்கிறத ரிஷபத்துக்கு கொடுக்கும். பட் அது எல்லாமே இவங்களுடைய ஒரு நன்மைக்கு தான். ஃப்யூச்சருக்கு இது இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கிறத சொல்லிடலாம்.